ஸோ நம்ம இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். வேதாகமத்தை, சத்திய வேதாகமத்தை படிக்கிறதுன்னு சொல்றது எளிதல்ல. ஆனா நமக்கு அதுக்குரிய பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தையும் தந்து வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாக நம் உள்ளங்களையும் திறந்து நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தந்த தேவனுக்கு முதலாவது நன்றி. தாவீது ராஜா சொன்ன மாதிரி நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம், நம்ம எம்மாத்திரம் தேவன் நமக்கு இந்த இரக்கத்தை காண்பித்ததுக்கு அவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாள் ஸ்டடியை நம்ம ஆரம்பிப்போம். நம்ம மார்க் ஆரம்பிச்சதுல இருந்து முதல்ல இருந்தே பார்த்தோம், he is God's suffering servant. அதுதான் அவருடைய to present Jesus of Nazareth as God's suffering servant. ஸோ இந்த சஃபரிங் சர்வன்ட் 1 முதல் 10 அதிகாரங்கள்ல நம்ம பார்க்கும்போது அவர் சர்வீஸ் ஆஃப் த சஃபரிங் சர்வெண்ட்டை பார்த்தோம். சேவை செய்கிற ஒரு சேவகனாக தேவனுடைய நோக்கத்தையும் நிறைவேற்றி மக்களுக்கும் தன் சேவையாற்றி அசுத்த ஆவியின் பிடிகளில் இருந்தும் ஒவ்வொன்றிலிருந்தும் விடுவித்து, வியாதியிலிருந்து விடுவித்து, அவங்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி, so he was walking இல்ல, ஆக்சுவலி it is மார்க் சொல்லும்போது எல்லாம் உடனே immediately சொல்ற வார்த்தையும் யூஸ் பண்றாரு. The kingdom of God is near. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு, அதனால வேகமா செயல்படணும்னு சொல்ற ஒரு செயல் வீரரா அவர் செயல்படுறத நம்ம பார்க்கிறோம். 1 10வது அதிகாரம் வரைக்கும், 11 13வது அதிகாரம் வரைக்கும் அவருடைய போதனைகளை பார்க்கிறோம். சர்மன்ஸ் ஆஃப் தி சர்வெண்ட். ஒரு சேவகரா இருந்தாலும் அவருடைய போதனைகள் உலகம் கொள்ளாதது. இன்று வரையிலும் எத்தனையோ மக்கள், அரசியல்லையும் கூட அமெரிக்கன் ஜனாதிபதி நிக்சன் சொல்லும்போது சொல்லியிருக்காரு, எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் வேதத்தின் முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அதனால தேவனுடைய கிறிஸ்துவனுடைய போதனைகள் அனைத்தும் தே ஆர் லிவிங் டுடே, தே ஆர் ஹெல்பிங் டுடே. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் அதை பின்பற்றினாங்கன்னா அமைதியான சமாதானமான அரசியலை அவங்க செய்ய முடியும். ஆனா அது செய்யாததுனாலதான் நம்ம பல வேளைகள்லையும் தவறி போகிறோம், துன்பங்களையும் அனுபவிக்கிறோம். ஸோ 11 13 வரைக்கும் அவருடைய சர்மன்ஸ். 14 15 அதிகாரங்கள்ல சஃபரிங் ஆஃப் தி சர்வெண்ட். ஸோ அவர் பாட அனுபவம், அவர் பட்ட பாடுகளை பற்றி நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான். 16வது அதிகாரத்துல நம்ம ரிசரக்ஷன் அண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் ஜீசஸ், அவருடைய உயிர்த்தெழுதலும் உயிர்த்தெழுதலுக்கு பின் அவர் யார் யாருக்கு காட்சி அளித்தாருன்னு சொல்றதையும் ஷார்ட்டா மார்க் எழுதி முடிக்கிறாரு. அதுல சன் ஆஃப் மேன் ஆன் த கிராஸ், இன்னைக்கு நம்ம அதுதான் மெயினா பார்க்குறோம். அதுக்கு முன்னால போதனைகளை பார்த்துட்டு பிக்கா அதுக்குள்ள போவோம். ஸோ டையிங் சேவியர் எருசலேம்ல அவர் தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணித்தார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். என்ன நோக்கத்துக்காக அவர் அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை முற்றிலும் நிறைவேற்றினவராக, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி ஒரு சமர்ப்பணத்தோட, ஒரு அர்ப்பணத்தோட தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு 12வது அதிகாரம் நம்ம ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்ன சஃபரிங் சர்வெண்ட், சிலுவையில அவருடைய அடையாளம், இட்ஸ் அ மாடர்ன் டிராயிங். 12வது அதிகாரத்துக்கு வரோம். அதுக்கு முன்னால நம்ம பார்த்த அதிகாரங்கள்ல இருந்து நம்ம தெரிந்து கொண்ட கருத்துக்களை ஜஸ்ட் பட்டியலிட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஸோ ஒரு அருள் பணிக்கு ஆயத்தம் தேவை. மிஷனரி பணி செய்யணும்னா, ஸோ மினிஸ்ட்ரி நீட்ஸ் ப்ரிப்பரேஷன். சீடத்துவத்திற்கு அர்ப்பணிப்பு தேவை. அருள் பணிக்கு ஆயத்தம் தேவை, சீடத்துவத்திற்கு அர்ப்பணிப்பு தேவை. ஸோ டிசைபிள்ஷிப் நீட்ஸ் கம்ப்ளீட் கமிட்மெண்ட். ஒரு சீடனாக இருக்கணும்னா முற்றிலுமான ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும்னு சொல்றாரு. அடுத்தது வியாதி சுகமடைய விசுவாசம் தேவை. ஹீலிங் நீட்ஸ் இம்ப்ளிசிட் ஃபெய்த். முழுமையான ஒரு விசுவாசம், ஒரு தாழ்மை இருந்தாதான், நம்ம இந்த முந்தின அதிகாரங்கள்ல பார்த்தோம்,
நம் வியாதி குணமாகிறதுக்கு விசுவாசம் இன்றியமையாததுன்னு சொல்றதையும் பார்த்தோம். அடுத்தது சீர்வாழ்வு பெற சிலுவை தேவை. So in order to get eternal life, we need a cross. சிலுவையினால தான் நம்ம நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடிந்தது. அந்த நித்திய வாழ்வை நம்ம எதிர்நோக்கி இருப்பதற்கும் இந்த சிலுவை தான் ஒரு காரணமா இருந்ததுன்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். சிலுவை இல்லை என்றால் சீர்மகுடம் இல்லை. அந்த சிலுவையை நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையில மரித்த இரட்சகரை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சிந்தின ரத்தத்துல நமக்கு பங்கு இல்லைன்னா சீர்மகுடம் இல்லை. அந்த பக்கத்துல போகும்போது நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த கிரீடத்தை நம்மால பெற்றுக்கொள்ள முடியாது. So without preparation there is no ministry, without commitment there is no discipleship, without implicit faith there is no healing, without cross there is no eternal life, without cross there is no crown. So இதுதான் நம்ம இந்த 10வது அதிகாரம் வரையிலும் நம்ம பார்த்ததினுடைய மொத்த கருத்துக்கள்னு சொல்றத நம்ம பார்க்க முடியும். அடுத்தது 12வது அதிகாரத்துக்கு வரோம். இன்னைக்கு இன்னும் வேகமா தான் போவோம். ஸோ இதுல திராட்சை தோட்ட உரிமையாளர் பற்றின ஒரு உவமையை பார்க்குறோம். அடுத்தது 4 காரியங்களை பற்றி போதனை தான் இந்த 12வது அதிகாரம், 11வது அதிகாரம், 12வது அதிகாரம், 13வது அதிகாரம் எல்லாம் போதனைகளாகவே வருது. இதுல குத்தகைக்காரருடைய அந்த நிலத்தை பற்றி இதெல்லாம் பற்றி சொல்றாரு. அடுத்தது 4 காரியங்களை பற்றி பேசுறாரு. அந்த 4 இஷ்யூஸ் என்னன்னா ராயனுக்கு வரி செலுத்துதல், அடுத்தது உயிர்த்தெழுதலில் திருமணத்தை பற்றி இயேசுவாமி கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததா த இம்பார்ட்டன்ட் கமாண்ட் என்னது, கண்டம்னிங் தி டீச்சர்ஸ். அதையும் அவங்க கண்டம்னிங் டீச்சர்ஸ் ஆஃப் லா, வேதபாரகரை இது பண்றாரு. அந்த 4 இஷ்யூஸ்ல வரும்போது பேயிங் டேக்ஸ் டு சீசர், மேரேஜ் அட் ரிசரக்ஷன், தென் இம்பார்ட்டன்ட் கமாண்ட், அடுத்தது கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, அடுத்தது தாவீதின் குமாரன். இந்த 4 காரியங்களை தான் இந்த 4 இஷ்யூஸ்ல பார்க்குறோம். 13ல இருந்து 37 வரைக்கும். 38வது வசனத்துல இருந்து 40வது வசனத்துல பார்க்கும்போது வேதபாரகரை அவர் கண்டிக்கிறார். டீச்சர்ஸ் ஆஃப் லா, அனைத்து சட்டங்களையும் அனைத்து காரியங்களையும் அறிந்தவங்க, அவங்களே இயேசுப்பா கண்டிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ வேதத்தை நம்ம முழுதுமா படிச்சிருந்தாலும் வேதத்தின்படி வாழலைன்னா இயேசுப்பாவுடைய தண்டனைக்கு நம்ம பார்த்துடலாமோ என்பதை இதுல இருந்தும் தெரிஞ்சுக்கிடலாம். கடைசியா கம்பேரிங் விடோஸ் மைட், அந்த காணிக்கை பெட்டியில ஒரு விதவை காணிக்கை போட்டதை பற்றி அங்க சொல்றாரு. அந்த இதோட 12வது அதிகாரம் முடியுது. இந்த 12வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு சில வசனங்களை மட்டும் சொல்லி நான் கடந்து போகலான்னு நினைக்கிறேன். 12வது அதிகாரம் நிறைய கேள்விகள், நீங்க அதை தனியா உட்கார்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ். நான் முதல்ல நம்ம ஒரு நாள் பார்த்தோம், இயேசுவானவர் கேள்விகள் மூலமாக போதித்தார், சீஷர்கள் கேள்விகள் மூலமாக கற்றுக்கொண்டார். ஸோ இந்த கேள்வி கேட்க தெரிஞ்சவங்க தான் நிறைய படிக்க முடியும். இந்த வசனங்களை படிக்கும் போதே நம்ம வச்சுட்டு அதுல இருந்து வரக்கூடிய கேள்விகள், அதுல இருந்து எழுப்பக்கூடிய கேள்விகள், நாமே கேள்வி எழுப்பி எழுப்பி படிச்சோம்னா அது நமக்கு மறக்கவே முடியாத ஒண்ணா இருக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துலயும் பார்க்குறோம். முதல்ல அந்த குத்தகைக்காரன் நோமையை பற்றி சொல்றாரு. அதுல 14வது வசனத்துல வரும்போது அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரே அவரிடத்துக்கு அனுப்பினார்கள். இது என்னைக்கு நடைபெறுதுன்னா அந்த கடைசி வார நிகழ்வுக்கு நம்ம வந்துட்டோம், பேஷன் வீக். செவ்வாய்க்கிழமை இந்த நிகழ்வுகள், இந்த பிரசங்கத்தை அவர் செய்யறதா, இந்த போதனையை தாரதா வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அவங்க அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவரை பற்றின அவர்களுடைய குறிப்பா அங்க சொல்றது பார்க்கிறோம். 14வது வசனத்துல, போதகரே நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்து உமக்கு கவை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சண்யம் இல்லாதவராய்
தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். அவர்கிட்ட இதையும் இவ்வளவு மூணும், தட் இஸ் இன்ட்ரடக்டரி ரிமார்க் மாதிரி சொல்றாங்க. முதல்ல புகழ்ந்துட்டு அடுத்தது என்ன சொல்றாங்க, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் ரொம்ப ஈஸியா பதில் சொல்லிடுறாரு 17வது வசனத்துல. அங்கேயும் கேள்விதான், கேள்வி வழியாதான் வர்றாரு. அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்னு கேக்குறாரு. 17வது வசனத்துல சொல்றாரு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர் சொன்னதை கேட்டு, அதாவது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இல்ல நீங்க ராயனுக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம்னு சொன்னார்ல, அவர் மேல பழி சுமத்தலாம். இல்ல எல்லாத்தையும் ராயனுக்கு கொடுங்கன்னு சொன்னாலும் அப்ப ஆலயம் எப்படி நடைபெறும், தேவாலயத்தின் காரியங்களை எப்படி நம்ம செய்ய முடியும், அந்த மாதிரி அவர் மேல பழி சுமத்துறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா நிதானமா அழகா சரியான ஒரு பதில அவங்களுக்கு கொடுக்கறாரு. அதனால அவங்களுக்கு எதுவும் பேச முடியாமல் ஆகுறது. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், உயிர்த்தெழுதல் பற்றி கேட்கிறாங்க ஒவ்வொன்றா. இப்ப சதுசேயர், முதல்ல அங்க பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலர், அதாவது ஒவ்வொரு குரூப்பா எருசலேம்ல அன்னைக்கு இருந்த பெரிய மத தலைவர்களும் இவங்கதான் அந்த சன்னதிரி சங்கம்னு சொல்ற ஆலயங்களுடைய தலைவர்கள். எல்லாம் பல பிரிவுகளா பிரிந்து பிரிந்து இயேசுவையும் இயேசுவின் போதனைகளையும் பற்றி அவரிடத்துல கேள்வி எழுப்புறாங்க. இப்ப எப்படியும் அவரை கொலை செய்யணும்னு சொல்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ், தகுதியான காரணத்தை கண்டுபிடிக்க தேவையற்ற கேள்விகளை எழுப்பிட்டே இருக்கிறாங்க. ரோம அரசுக்கு எதிராக இவர் ஏதாவது பேசுவாரா, இவருடைய காரியங்கள். அடுத்தது இந்த சதுசேயர் வேதத்தை ரொம்ப படிச்சு தெரிஞ்சவங்க. வேதம்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டுல முதல் 5 புத்தகங்கள், பெண்டெட்டுக், மோசே எழுதின ஆகமங்கள் இவங்களுக்கு அத்துப்படி. அதை வச்சுட்டு இவங்க கேக்குறாங்க, மோசே சொன்னதுல இருந்தே இவருக்கும் கேள்வி. ஸோ என்ன கேக்குறாங்கன்னா, உயிர்த்தெழுதல்ல விவாகம் பற்றி கேக்குறாங்க, திருமணம். அங்க எப்படி ஒவ்வொன்றா சொல்லி கேக்குறாங்க. உயிர்த்தெழுதலில் அவர்கள் எழுந்திருக்கும் போது, வசனம் 23, அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியா இருப்பாள்? ஒவ்வொருத்தரா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில வரும்போது அவ யாருக்கு மனைவியா இருப்பான்னு கேக்குறாங்க. அவர் பிரதியுத்தரமாக, வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாது அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். ஸோ அவங்க வேதத்தை நன்கு அறிந்தவங்கன்னு சொன்னவங்களுக்கும் அந்த அறிவு இல்லைன்னு சொல்றத இங்க எடுத்து சொல்றாரு. அறியாததுனால் நீங்க இந்த மாதிரியான எண்ணத்தை கொண்டிருக்கிறீங்க. மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதரை போல் இருப்பார்கள். யார மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டாரு, அவங்க தேவதூதர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. அங்க கணவன் மனைவி, தாய் தந்தை, உறவுகளுக்கு அங்கு இடமில்லை சொல்றத கிளியரா அவங்களுக்கு எடுத்து சொல்றாரு. அடுத்த வசனத்துல பாக்குறோம், மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முச்சடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? ஸோ யாத்ராகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல இதனுடைய ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கிறோம். யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்ன சொல்றாருன்னா, மோசேயின் ஆகமத்தை நீங்க எல்லாமே நல்லா தெரிஞ்சவங்க, அதுல தேவன் சொல்லி இருக்கிறத நீங்க படிக்கலையான்னு கேக்குறாரு. ஸோ நம்ம வேத வசனங்களை படித்திருந்தாலும் அதை தவறா பயன்படுத்தக்கூடாது. வேத வசனங்கள் என்ன நோக்கத்திற்காக தரப்பட்டிருக்கிறதோ, இப்போ இயேசுவாமியை குற்றம் சுமத்துவதற்காக இந்த மாதிரியான கேள்வியை கேட்கிறாங்க. நல்ல எண்ணத்தோடு அதை தெரிந்து கொள்ளணும்னு சொல்ற எண்ணத்தோடு அவங்க கேள்வி கேட்கலன்னு சொல்றத இயேசுவாமி புரிந்துகிட்டாரு. அடுத்தது பிரதான கற்பனை. அந்த 4 இஷ்யூஸ்ல தான் இது எல்லாமே வருது. பிரதான கற்பனைன்னு சொல்லி கேட்கும்போது, கர்த்தர் ஒருவரே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் 30வது வசனம், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பா இருக்கிற 2 கற்பனைகளை சொல்றாரு.
ஸோ இதை மோசேன்னு சொல்லியிருக்காரு. உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஸோ கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ். நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தும் தேவனிடத்துல அர்ப்பணிக்கப்பட்டு அவரிடத்துல முழுதுமா அன்பு கூறணும்னு சொல்றத இங்க நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஒரு 2வது கற்பனை சொல்றாரு. இதுதான் கோல்டன் ரூல் ஆஃப் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்றாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு கோல்டன் ரூல். இதையும் இங்கேயும் நம்ம பார்க்கிறோம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனத்திலையும் பார்க்கிறோம். லேவியராகமம் 19:18 இது எல்லாமே நம்ம லேவியராகமம் படிக்கும்போது படிச்சோம். தென் உபாகமம் படிக்கும்போது இந்த வசனம் படிச்சோம். இது எல்லாமே பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது. இயேசு சுவாமி அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்களை மறுபடியும் எடுத்து சொல்லி ரீஇன்ஃபோர்ஸ் பண்றாரு, அதை உறுதிப்படுத்துறாரு. அங்க இருக்கிறது அனைத்தும் உண்மை, அனைத்தும் நீங்க கடைபிடிக்க வேண்டியது. இட்ஸ் த கோல்டன் ரூல் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் இது இன்றியமையாததுன்னு சொல்றத இங்க சொல்றாரு. இட்ஸ் அ கோல்டன் ரூல். அடுத்தது அதுல இதே இத மத்தேயும் லூக்காவும் கூட சொல்றாங்க. சினாப்டிக் காஸ்பல், ஒத்துமை அதிகாரங்கள்னு சொல்லும்போது அவங்களும் இந்த கருத்தை சொல்றாங்க. மத்தேயு 22:35 முதல் 40லயும் லூக்கா 10:27லயும் நம்ம இதே சத்தியத்தை பார்க்க முடியும். ஸோ இது முடிச்சுட்டு திரும்பவும் அதை பற்றி முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவர்கள் அன்பு கூறுகிறது. இதை தான் மறுபடியும் சொல்றாரு. இவன் பலியை பார்க்கிலும், நீங்கள் எந்த பலி செலுத்துவதை பார்க்கலும் விடவும் எந்த காணிக்க செலுத்துறதை விடவும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த பகுதியில அடுத்தது டீச்சர்ஸ் ஆஃப் லா, அவங்கள பற்றி கண்டம் பண்றாரு. பரிசேயரை பார்த்துட்டோம், வேதபாரகரை பார்த்துட்டோம், இங்க மத போதகர்கள். இவங்க என்ன சொல்றாங்க இந்த வசனத்துல 37 முதல் அந்த தாவீது ஆண்டவர்னு சொல்றது, தாவீது அங்க தேவனுடைய ஆண்டவரேன்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். உட்காரு என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று தாவீது பரிசுத்த ஆவியினாலே சொல்லி இருக்கிறான். இதை நம்ம 110வது சங்கீதம் 1வது வசனத்திலையும் பார்க்கிறோம். தாவீதுடைய பரம்பரையில இயேசு சுவாமி வந்தாரு. ஆனா தாவீது தேவனை, இயேசு சுவாமியே தேவனும் பிதா குமாரன் பரிசுத்தாவி மூவரும் ஒருவர். அதனால அவர் தன்னுடைய ஆண்டவர், தன்னை ஆளுகிறவர், தன்னை ரட்சிக்கிறவர்னு சொல்றத அவர் வெளிப்படுத்துறத தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வேதபாரகரை குறித்து சொல்றாரு. பரிசேயர் வந்த டைம்ல அவங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாங்க. இங்க அவர் வேதபாரகர் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அடுத்தபடியா விதவையின் காணிக்கை. அந்த விதவை எவ்வளவு தன் முழு மனதோடு தனக்கு என்ன இருந்ததோ அனைத்தையும் காணிக்கை செலுத்தினத பார்க்கிறோம். ஸோ சீசருக்கு வரி செலுத்துவது, உயிர்த்தெழுதலில் மரணம், கிறிஸ்தவத்தின் பிரதான கற்பனை, தாவீதின் குமாரன் மனித தன்மையும் உறுதிப்படுத்துது. தாவீதின் பரம்பரையில வந்ததுனால அவர் ஒரு மனிதனாக உருவெடுத்தாருன்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அவருடைய தெய்வீக தன்மை. தாவீது அவரை ஆண்டவரே என்று சொல்வதனால அவருடைய தெய்வீக தன்மையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 13வது அதிகாரத்துக்கு வந்துடுறோம். 13வது அதிகாரத்துக்கு வரும்போது this is the end time prophecy. ஒலிவமலை போதனைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இத ஒலிவமலை கெத்சமனே தோட்டத்துக்கு எதிர்பக்கத்துல மலையா நிக்குது. இன்னைக்கும் எருசலேம் போனா நம்ம அந்த இடங்களை பார்க்க முடியும். ஸோ அந்த ஒலிவ மலையில இருந்துட்டு வேக வேகமா ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருந்த இயேசுப்பா இப்ப அமைதியா ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய போதனைகளை சொல்றாரு. அங்க சீஷர்களும் இருக்காங்க. அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது ஒருவன் அவர்கிட்ட கேட்டதுக்கு அதுக்கு மேல என்ன சொல்லி இருக்குன்னா, அங்க அவர்களுக்கு பிரதியுத்தரமாகன்னு சொல்றாரு. என்னென்ன கேட்டாங்களோ அதுக்கெல்லாம் பதில் தரதுக்கு அவர் வல்லமை உள்ளவராய் அங்க காணப்படுறாரு.
இந்த இடத்துல இந்த சாப்டர்ல 2 ப்ராஃபசிஸ பற்றி பேசுறாரு. 2 தீர்க்க தீர்க்க தரிசனத்தையே சொல்றாரு. ஒன்று தேவாலயத்தை பற்றி தீர்க்க தரிசனம், அடுத்தது படப்போகும் பாடுகளை பற்றின ஒரு விளக்கம். மத்தேயு 24வது அதிகாரத்துல நம்ம பார்க்குற எல்லா டீட்டெயில்ஸையும் இங்கேயும் பார்க்குறோம். இவர் ஆனா அதை ஷார்ட்டா கொடுத்துடுறாரு, ரொம்ப கிறிஸ்பா ஷார்ட்டா மார்க் நற்செய்தி நூல்ல பார்க்குறோம். அதாவது கடைசி நாட்கள்ல என்னென்ன சம்பவிக்கும், என்னென்ன நடைபெறும்னு சொல்றத ஒவ்வொரு வசனமா சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம எச்சரிக்கைன்னு சொல்றத திரும்ப திரும்ப இந்த அதிகாரத்துல பார்க்குறோம். எச்சரிக்கையா இருங்கள் 5வது வசனத்துல பார்க்குறோம், 9வது வசனத்துல பார்க்குறோம், அடுத்தது 23வது வசனத்துல பார்க்குறோம். எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருங்கள். இந்த வார்த்தையை அவருடைய இந்த போதனையில, ஒலிவுமலை போதனையில திரும்ப திரும்ப இயேசு கிறிஸ்து பயன்படுத்துறத நம்ம பார்க்குறோம். நமக்கு அது மிகவும் இன்றியமையாததுன்னு சொல்றதுனால அவர் திரும்ப திரும்பவும் அதை பற்றி நம்மகிட்ட பேசுறாரு. இது நீங்க இப்படி இருந்தாதான் இருக்க முடியும்னு சொல்றத நமக்கு சொல்றாரு. ஸோ இந்த காரியங்கள் அனைத்தும் நம்ம அறிஞ்சதுதான். ஆனா வருகையை பற்றி மட்டும் ஒரு சில காரியங்களை சொல்லி நம்ம அடுத்த சாப்டருக்கு போயிடலாம். ஸோ இந்த சஃபரிங் சர்வன்ட் இருக்கிற இயேசு சுவாமி முதல்ல ஒரு குழந்தையா அவதரித்தாரு. நமக்கு முன்னால அவர் ஒரு குழந்தையா வந்தாரு, வாலிபனா வளர்ந்தாரு, தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினாரு, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தாரு. இனிமேல் அவர் வரும்போது he'll come as a conquering king, அனைத்தையும் கீழடக்கினவராக, ராஜாதி ராஜாவாக வானத்துல அவர் வெளிப்படுவாருன்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களை பற்றி சொல்லும்போது பவுல் அப்போஸ்தலன் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துல சொல்றாரு, கடைசி நாட்கள்ல மனுஷர் எப்படி இருப்பாங்கன்னு சொல்றத பற்றி சொல்றாரு. அதை எடுத்து ஒன்னொன்னா நம்ம படிச்சு பார்த்தோம்னா 20க்கு மேலான பாவங்கள் அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் முதல் வசனங்கள்ல கீழே நம்ம வாசிக்கும் போது ஒவ்வொன்னா ஒவ்வொரு பாவமா, தற்பிரியர், பணப்பிரியர், எந்தெந்த மாதிரி மக்கள் இருப்பாங்கன்னு நம்ம இன்னைக்கு யோசித்து பார்த்தா அனைத்தும் இன்னைக்கு நமக்குள்ள காணப்படுது. கடைசி நாட்கள்ல நடைபெறும் யுத்தங்கள், யுத்தத்தின் சத்தங்கள், தென் பூமி அதிர்ச்சி, இந்த மாதிரியான காரியங்கள் இல்லாம மனிதனுக்குள் காணப்படும் மாற்றங்கள், மனித தன்மை, அவன் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், எதை வாழ்க்கையில தேவைன்னு நினைக்கிறான்னு சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம கிறிஸ்துவின் வருகையை பற்றி சொல்லும் போது அதாவது அவர் வரும் நாளையாவது நாளிகையாவது யாரும் அறியவில்லைன்னு சொல்றாரு. இங்க நம்ம ஒவ்வொரு வசனத்திலையும் பார்க்கிறோம். வசனம் 31ல வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அவர் வருவாருன்னு சொன்னா கண்டிப்பா வருவார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி இல்லாம தேவன் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறாரு. எதுக்காகன்னா அனைவரும் அவர் அறியணும்னு சொல்றதுக்காக நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறாருன்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. ஸோ அவருடைய வார்த்தைக்கு மாற்றம் கிடையாது, கண்டிப்பா அவர் வருவார். ஆனால் அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா தவிர, 32வது வசனம், மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். ஏசு கிறிஸ்துவுக்கு கூட அவரை எப்போ பூமிக்கு பிதாவாகிய தேவன் அனுப்புவாருன்னு சொல்றது தெரியாது. பிதா எப்போ ரெடி யூ கோன்னு சொல்றாரோ he has to come. அப்போ நம்ம எவ்வளவு ஆயத்தமா இருக்கணும். ஸோ தேர் ஆர் 4 certainties. இதுல அன்சர்டனா இருந்தாலும் இதுல சர்டன்டிஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், the day is secret, யாருக்குமே தெரியாது. மார்க் 13:32லயும் லூக்கா 12:40லயும் நம்ம அந்த வசனங்களை பார்க்கிறோம். பின்னால வீட்டுல அதை எடுத்து படிச்சு பார்த்துக்கிடுங்க. மார்க் 13:32, லூக்கா 12:40, the day is secret. அடுத்தது அவருடைய அவர் தோன்றுவது it will be very sudden. மின்னலை போல, மின்னல் பூமியில் ஒரு திசையிலிருந்து மறு திசைக்கு அடிப்பதை போல, மின்னல் எவ்வளவு வேகமா போகுது, நம்ம கண்ணை திறந்து பாக்குறதுக்குள்ள மின்னலை காணும்.
அந்த மாதிரி his appearing will be sudden. It's a lightning blaze. மின்னல மாதிரி வேகமா இருக்கும்னு சொல்லியிருக்கு. மத்தேயு 24:27 பார்க்கிறோம். அடுத்தது திருடன் வருகிற விதமாய். எதிர்பார்க்காத நேரம், நல்லா தூங்கிட்டு இருப்போம், நிம்மதியா இருக்க நேரத்துல திருடன் வர்றத அதோட ஒப்பிடுறாரு. மத்தேயு 24:42 44 வசனம் வரைக்கும். அடுத்தது இதே கருத்தை 1 தெசலோனிக்கேயர் 5:2 பார்க்கிறோம். 2 பேதுரு 3:10 பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி அவருடைய வருகை திடீர்னு இருக்கும். எப்ப வருவாருன்னு சொல்றது யாராலையும் குறிப்பிட முடியாது. தென் இவெண்ட் வில் பி ஸ்பெக்டாகுலர். ஸோ பிரதான தூதரோட எக்கால சத்தத்தோட அவர் வானத்துல வெளிப்படும் போது அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அதை பார்க்கக்கூடியவங்களுக்கு அந்த காட்சியை பார்க்க நம்ம தகுதி உள்ளவர்களா இருப்போமா? இல்ல அந்த வசனத்துல நம்ம 13வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், ஒளிந்து ஓடுகிறவர்களா இருப்போமா? ஐயோ, இந்த பார்வை இதை என்னால் பார்க்க முடியலையே, அவருடைய என்னை எதிர்நோக்கி போக முடியலையேன்னு சொல்லி அந்த நிலையில நம்ம இருப்போமா? ஸோ இவெண்ட் வில் பி ஸ்பெக்டாகுலர். அந்த நிகழ்ச்சி கண்கொள்ளா காட்சியா இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4:16 இதை நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது அவருடைய வருகையில there will be separation. எதுக்கெல்லாம்னா அவரை ஆராதிக்கிறவங்களுக்கும் அவரை உண்மையா பின்பற்றினவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பிரிவு. யோவான் 3:17 பார்க்கிறோம். அடுத்தது செப்பரேஷன் ஆஃப் த ஃபெய்த்ஃபுல் அண்ட் ரெபெல்லியஸ். அவரை எதிர்த்தவங்களுக்கும் அவரை உண்மையா பின்பற்றின ஃபெய்த்ஃபுல் அவருடைய மேல் விசுவாசம் வைத்தவர்களுக்கும் உள்ள 2 பிரிவு. அடுத்தது கிரைஸ்ட் ஷீப் ஹூ இன்ஹெரிட் த ஹெவன். பரலோகத்தை சுதந்திரமாக்கி கொள்ளக்கூடிய அவருடைய ஆட்டின் கூட்டம். மத்தேயு 25:34 வரைக்கும் பார்க்கிறோம். தென் ஷீப் அவுட் ஆஃப் த ஃபோல்ட். வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் நிக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, இடதுபுறத்துல நிக்கிறவங்களுக்கு நரக ஆக்கினை தண்டனை வழங்கப்படுகிறது. அதையும் நம்ம 25வது மத்தேயு 25:41 வரைக்கும் பார்க்கிறோம். கடைசியில வெளிப்படுத்தல் 22:20 சொல்றாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். கண்டிப்பா அவர் வருவாரு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது அன்னையில இருந்தே இப்படிதானே சொல்லி இருக்குன்னு ஒரு சிலர் பேசுறாங்க. அவர் வர்றது உண்மையா இல்லையா? இன்னைக்கு போதனைகளே அப்படி இருக்குது. சில நியூ ஜெனரேஷன் சர்ச்சஸ்ல இதை நீங்க எதிர்பார்க்கவே வேண்டாம், எப்ப வேணாலும் வருவாரு, என்ன நடக்கும்னு தெரியாது, அது இன்னைக்கு தான் வருவாரு நாளைக்கு தான் வருவாருன்னு சொல்றது கிடையாது. வருவாரான்னு சொல்றதும் ஒரு கேள்விக்குறி போட்டு போதனைகள் இன்று நடைபெறுகிறது. ஸோ கர்த்தருடைய வேத வசனங்களை பல வழிகளையும் புரட்டுறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இல்ல, ஒரு நாள் வருவார் ராஜாதி ராஜன். நம்ம பாடுவோம், ஒரு நாள் வருவார் ராஜாதி ராஜன், நீ ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். நாமும் ஆயத்தமா இருக்கணும், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தணும். வருகை மிக சமீபம், இட்ஸ் குவைட் நியர். எசேக்கியேல் 38:7 வசனத்துல சொல்லியிருக்கு, ஆயத்தமாக மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்து. நம்முடைய இந்த வாழ்க்கை இட்ஸ் ஒன்லி டெம்பரரி. இது நிலையற்றது. இந்த ஒவ்வொரு ஓமையும் சுவாமி சொல்லும்போது சொல்றாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போகும்னு சொல்றாரு, ஆனா அவருடைய வசனம் மட்டும் நிலைத்து நிற்கும். இட்ஸ் ஒன்லி டெம்பரரி. பில்லி கிரஹாம் சொல்ற தேவ பக்தன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மை ஹோம் இஸ் ஹெவன், ஐ எம் ஜஸ்ட் டிராவலிங் த்ரூ திஸ் வேர்ல்ட். என்னுடைய வீடு பரலோகம், நான் இது ஒரு யாத்ரீகனா நான் இதை கடந்து போறேன்னு சொல்றாரு. ஐ நோ சூன் மை லைஃப் வில் பி ஓவர், ஐ தேங்க் காட் ஃபார் இட். என் வாழ்க்கை சீக்கிரமா முடிஞ்சு போயிடும். ரீசெண்டா அவர் லாஸ்ட் இயர் அவர் இறந்தும் போனாரு. கர்த்தருடைய சமூகத்துல இன்னைக்கு உட்கார்ந்து எவ்வளவு ஆனந்தமா இருப்பாருன்னு யோசித்து பார்ப்போம். ஐ தேங்க் காட் ஃபார் இட். ஹி வாஸ் லாங்கிங் ஃபார் தட் டே, ஃபார் ஆல் ஹி ஹஸ் கிவன் டு மீ இன் திஸ் லைஃப், பட் ஐ லுக் ஃபார்வர்ட் ஃபார் ஹெவன். இந்த வாழ்க்கையில தேவன் எனக்கு தந்த அனைத்துக்காகவும் அவருக்கு நன்றி. ஆனா நான் எதிர்பார்க்கறதெல்லாம் அவரோடு இருக்கிற நாள்னு சொல்லி பில்லி கிரஹாம் சொல்றாரு. நம்மால இதை சொல்ல முடியுமா? இந்த வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை. இந்த நிலையற்ற வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்?
அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துறோமா? சோ அவர் வரும் நாளையாவது நம்ம அறியாதபடியால் 33வது வசனத்துல மறுபடியும் சொல்றாரு, அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். 3 watch words of a Christian. எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். 3 watch words for a Christian. இதை இயேசு சுவாமியே நமக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா ஜெபம் இல்லாத வாழ்க்கைன்னு நம்ம வாழ்க்கையில இருக்கோம்னா, that the first step for Satan to enter into us. If we lead a prayerless life, Satan will be entering into us very easily. ஒரு கிறிஸ்தவ விசுவாசியுடைய வாழ்க்கையில வேத வாசிப்பும் ஜெபமும் இல்லாம இருந்தா கண்டிப்பா அந்த வாழ்க்கையில அது அர்த்தமற்றதா, சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம மாற்றப்படுவோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்காரு. என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அந்த வசனம் எல்லாம் படிக்கும்போது கொடிய வேதனை நாட்கள் நடைபெறுகிறது, வயல்ல இருக்கிறவங்கள ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுறது, ஒருத்தர் விட்டுக்கொள்ளப்படுறது, இது அனைத்தையும் சொல்றாரு. மனுஷகுமாரன் வருகையின் நாட்கள்ல என்ன நடக்கும்? ஸோ ஒரு மினிஸ்ட்ரிக்கும் ஒரு விசுவாசிக்கும் தேவை விசுவாசமும் கீழ்ப்படிதலும். அவர் மேல விசுவாசம், அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறது. இந்த ரெண்டும் நமக்கு தேவை. நம்ம வாட்ச் வேர்ட்ஸ், எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இந்த 3ஐயும் கடைபிடிச்சோம்னா கண்டிப்பா அவர் மகிமேல வரும்போது, பிரதான தூதரோடும் எக்கால சத்தத்தோடும் வரும்போது அவரை நம்ம எதிர்கொண்டு வருவர்களாக மாற்றப்படுவோம். கடைசியில அந்த அதிகாரத்துல சொல்லி முடிக்கும் போதும் சொல்றாரு, நினையாத வேளையில் அவர் உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். ஸோ நம்ம தூங்குகிறவர்களா இல்லாதபடிக்கு விழித்திருக்கணும். நம்ம அந்த கன்னிகைகள் நோமே நமக்கு தெரியும். ஸோ இந்த ஒலிவமலை டிஸ்கோர்ஸ் 3 நற்செய்தி நூற்கள்லையும் நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 24வது அதிகாரம், மார்க் 13வது அதிகாரம், லூக்கா 21. இது நோட்ஸ் வரும்போது நீங்க பாருங்க, எல்லாத்துலேயும் வாட்ச், ப்ரே. ஸோ மத்தேயு ஒரு பெரிய லாங் டிஸ்கோர்ஸா ஒலிவமலை போதனைய ரொம்ப அதிகமா எழுதியிருக்காரு. மார்க் ரொம்ப ஷார்ட்டா அதை கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்தது அவருடைய இதுல நம்ம அவருடைய ஃபர்ஸ்ட் கம்மிங் அண்ட் செகண்ட் கம்மிங், முதல்ல ரிடம்ஷன் அண்ட் சால்வேஷன், மனுஷனை மீட்பதற்காகவும் ரட்சிப்புக்காகவும் வந்தாரு. அடுத்ததுல நம்ம பார்க்கும்போது he came as a glorious, he will come as a glorious king. ராஜாதி ராஜாவா அவர் நம்ம முன்னால வருவாருன்னு சொல்றத பார்க்குறோம். இப்போ 14வது அதிகாரத்துக்கு வந்துடலாம். இந்த 14வது அதிகாரத்துல வரும்போது நம்ம ஒரு சில நிகழ்வுகளுக்கு பின்னால அனைத்தும் பாடு மரணத்துக்கு தான் போகுது. ஃபர்ஸ்ட் அனாயிண்டிங் ஆஃப் ஜீசஸ் அட் பெத்தனி. பெத்தனியில ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடி பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு 2 நாட்களுக்கு முன்னால், வியாழக்கிழமை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதுக்கு 2 நாட்களுக்கு முன்னால்னா செவ்வாய்க்கிழமையில நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி. ஸோ அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில், இது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்ம லூக்கா படிக்கும்போது இதை பற்றி விரிவா படித்தோம். அந்த தைலம் யாரு பண்ணது, எங்க பண்ணுனதுன்னு சொல்றதெல்லாம் நம்ம விரிவா அந்த டைம்ல படித்தோம். அந்த நோட்ஸை பின்னால நீங்க எடுத்து பார்த்துக்கிடுங்க. அடுத்தது இதுல இன்னொன்னு பார்க்குறோம். ஒரே ஒரு காரியம் மட்டும் மத்தேயு மட்டும்தான் மார்க் மட்டும்தான் சொல்றாரு. மற்ற அதிகாரங்கள், மற்ற நற்செய்தி நூல்கள்ல கூறப்பட்டிருந்தாலும் 3வது வசனத்துல அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். சிரசின் மேல் ஊற்றினாள்னு சொல்றது மார்க்ல மட்டும்தான் பாக்குறோம். மார்க்கு தான் அதை எழுதியிருக்காரு. பேதுரு கூடவே இருந்திருப்பாரு. பேதுருவிடத்துல இருந்து கிடைத்த இன்ஃபர்மேஷன் தான் மார்க் இந்த நற்செய்தி நூலை எழுத காரணமா இருந்தது. அதனால
இவர் எழுதியிருக்கிறது. அந்த அனாயிண்டிங் வந்து பின்னால அவருடைய சிலுவை மரணத்தையும் அவருடைய பாடி அவர் எம்பாம் பண்ணி அடக்கப்படுவதற்கும் அறிகுறியாக அது செய்யப்பட்டதுன்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அதுக்கு பின்னால இருக்கிற எல்லாமே நமக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான். பஸ்கா ஆசரிக்கிறாங்க, அனாயிண்டிங் ஆஃப் ஜீசஸ் அட் பெத்தனி 1 to 10. அடுத்தது பஸ்காவின் போது காட்டு கொடுப்பவன் கண்டிக்கப்பட்டான். நம்ம இது முதல்ல சொன்னது மாதிரி யூதாஸ் கண்டிப்பா அவரை காட்டி கொடுப்பான்னு தெரியும் அவருக்கு. ஆனா அங்க அவர் சொல்றாரு, யாரால காட்டி கொடுக்கப்படுவானோ. 21வது வசனம், மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி மனுஷகுமாரனுக்கு அனைத்தும் நடைபெறுது. ஆனாலும் எந்த மனுஷனால் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும். சொல்ல வேண்டியதை கிளியரா சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஒரு சில நாட்கள்ல அவன் தன்னுடைய வாழ்க்கைய முடித்து கொள்ளக்கூடிய தருணத்துக்கு தள்ளப்படுறான். தேவனுடைய காரியங்கள், தேவன் நமக்கு ஒரு வார்னிங் தரும்போது அதை ஏற்றுக்கொண்டு அதை மன்னித்து அதை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றா நம்ம ரட்சிக்கப்படுவோம். இதுதான் பேதுருவனுடைய வாழ்க்கையிலையும் யூதாசுடைய வாழ்க்கையிலையும் நடந்தது. பேதுருவும் என்ன சொல்றான், அங்கே அடுத்தது இந்த யூதாசை பற்றி சொல்லிட்டு அடுத்த பார்ட்ல பேதுருவை பற்றி சொல்றாரு. பேதுரு சொல்லும்போது பேதுரு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, யார் மறுதலித்தாலும் நான் மட்டும் மறுதலிக்க மாட்டேன். ஸோ பேதுருவுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன் மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா நான் இயேசுவை விட்டு பிரிய மாட்டேன், இயேசுவை மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. பெரிய ஒரு சாப்டர் இந்த 14வது அதிகாரம். நான் கண்டிப்பா மறுதலிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா என்ன ஆகுது, கடைசியில அவர் மறுதலிக்கிறாரு. ஸோ எப்பவுமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓவர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். நம்ம அந்த அளவுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ், நம்ம மேல அதிக நம்பிக்கை நமக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனா அதே பேதுரு என்ன பண்ணினாரு நம்ம பின்னால பாக்குறோம். இயேசு திரும்பி பார்த்து அவர் சொன்னது மாதிரி சேவல் கூவினதை கேட்ட உடனே அவருக்கு வந்து நினைவு வருது. அவர் எப்படி டினை பண்றது, ரொம்ப ஸ்ட்ராங்கா டினை பண்றாருன்னு சொல்றதையும் நம்ம பாக்குறோம். ஸோ இந்த கடைசி பார்ட்ல வேலைக்காரி ஒருத்தி வந்து சொல்லும் போதும் டினை பண்றாரு, இல்லை எனக்கு அவரை தெரியாதுன்னு. நானும் அவங்கள ஒருத்தன்னு சொன்னா இல்லைன்னு அதையும் சொல்றாரு. ஸோ 66ல இருந்து 70 வசனத்துக்குள்ள நம்ம பாக்குறோம் 3 தடவையும் மறுதலிக்கிறாரு. ஆனா உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிட்டு, சேவல் 2ஆம் தரம் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். a heart of repentance, a heart of remorse. அதை தான் நம்ம பார்க்குறோம் பேதுருவனுடைய வாழ்க்கையில. அது அவனை முற்றிலுமா மாற்றிட்டு. ஸோ இயேசு ஒரு பிரதான, அதுக்கு பின்னால நம்ம முன்னால இருந்தே இப்போ வந்து 53வது வசனத்துல இருந்து இயேசுவினுடைய ட்ரையல் ஆரம்பிக்குது. அவரை கைது செய்யறாங்க, யூதாஸ் காட்டி கொடுக்குறான், கைது செய்யறாங்க, விசாரணை ஆரம்பிக்கிறத பாக்குறோம். இந்த அதிகாரத்துல ஆரம்பத்துல மரியாள் செய்த சிறந்த செயல், யூதாஸின் துரோகமான செயல், இது நம்ம பார்க்க முடியுது. நம்ம வாழ்க்கைகள்ல அவரை பிரியப்படுத்துகிற செயல்கள் நாம் செய்கிறோமா, இல்ல அவருக்கு விரோதமான காரியங்கள் அவரை காட்டி கொடுக்கறது பல விதத்திலேயே இருக்கலாம். அது எந்த மாதிரியானதுன்னு சொல்றத நம்ம சொல்ல முடியாது. அப்படியே அவரை போய் முத்தமிட்டு யூதாஸ் காட்டி கொடுத்த மாதிரி இல்லாம நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய பார்வைகள் அவரை காட்டி கொடுக்கறதா இருக்குதா யோசித்து பார்ப்போம். இல்ல மரியாளை போல அவரிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளை நினைவு கூர்ந்து அவர் பாதத்துல விழுந்து கண்ணீரால் அதை கழுகி நம்ம அவர் பாதத்துல படிக்கிறோமா, இதுல எந்த இடத்துல நம்ம நிக்கிறோம்னு சொல்றத பார்ப்போம். கடைசி வாரத்துல நடந்த நிகழ்வுகள் தான் இந்த ஸ்லைட்ல. திங்கட்கிழமை என்ன நடக்குது, ஸோ அந்த அத்தி மரத்தை சபிக்கிறாரு, தேவாலயத்தை சுத்தம் பண்றாரு. செவ்வாய்க்கிழமையில
டீச்சிங் இன் த டெம்பிள், தென் ஒலிவமலையில போதனை. அப்புறம் அடுத்தது புதன்கிழமையில எந்த இன்சிடென்ட்டும் இல்லை. அது என்ன வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் அ ஸ்பையிங் வெனஸ்டே. அன்னைக்குதான் யூதாஸ் அவனுடைய திட்டத்தை முழுதுமா தீட்டுறான். இயேசுவானவர் பெத்தனியில மார்த்தா மரியாள் லாசருடைய வீட்டுல இருந்து தேவனிடத்துல வேண்டுதல் செய்து கொண்டிருந்தாருன்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அடுத்த நாளைக்குரிய நடைபெறுகிற நிகழ்ச்சிக்கு தன்னை ஆயத்தப்படுத்தினார். ஆயத்தத்தோட தான் வந்தாரு, ஆயத்தத்தோட தான் தேவன் அவரை அனுப்பினாரு. ஆனாலும் அன்னைக்குரிய ஆயத்தத்துக்காக அந்த ஒரு நாள், இட் வாஸ் அ சைலண்ட் வெனஸ்டே and it is also said to be the spying Wednesday. So அந்த புதன்கிழமை தானும் தேவனுமாய் உள்ள உறவை இன்னும் பலப்படுத்தினார். அந்த உறவு பலப்படலைன்னா அவரால் இதை தாங்கி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிருப்பாரு. அடுத்தது நம்ம பார்க்குறோம் தேர்ஸ்டேல பாஸ் ஓவர் மீல். எந்த அதிகாரம் எந்த வசனங்கள்னாலாம் கொடுத்துருக்கோம். பாஸ் ஓவர் மீல், பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறாங்க. அதுக்கு பிறகு கெத்சேமனைக்கு வர்றாரு. கெத்சேமனை தோட்டத்துல அவருடைய ஜெபம், அதையும் நம்ம பார்க்குறோம். 14வது அதிகாரம் 43வது வசனத்துல இருந்து அதை பார்க்குறோம். 12:42 இருந்து அங்க சீஷர்களுக்கு சொல்றாரு, ஒரு அவுட்டர் சர்க்கிள், ஒரு இன்னர் சர்க்கிள். 3 பேரை இன்னர் சர்க்கிளா கூட்டிட்டு போறாரு, பக்கத்துல வரைக்கும் கூட்டிட்டு போறாரு, அவங்கள்ட்ட ஜெபம் பண்ண சொல்றாரு. ஆனால் அவங்களும் அங்க என்ன பண்றாங்க? தூங்குறாங்க. அவர் தன்னுடைய இரத்த வேர்வையை சிந்தி ஜெபிக்கிறத அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. கெத்செமனே தோட்டத்தை பார்க்கும்போது அதனுடைய இன்னும் அந்த ஒலிவ மரம் நிக்குதுன்னு சொல்றாங்க. எந்த மரத்தின் கீழே அதை பார்க்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பை தேவன் தந்தார். அந்த எருசலேம் பட்டணத்துல நடக்கும்போது இதை ரியலைஸ் பண்ண முடியும். நான் எல்லாம் நினைச்சிருந்தேன் இந்த மாதிரி ஹோலி சிட்டின்னு சொல்லி போறது பணத்தை வேஸ்ட் பண்றதுன்னு. ஆனா போகக்கூடிய ஒரு அனுபவத்தை தேவன் தந்த போது உண்மையா ஒவ்வொரு காரியங்களும் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு அதை எப்படி செய்திருப்பாரு, எந்த இடத்துல. இன்னைக்கு நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அது உன்னுடைய ஐ லுக் இன்டு அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், வேற கண்ணோட்டத்தோட அதை பார்க்க முடியுது. அந்த தேவாலயம் கெத்செமனே தோட்டத்துக்கு பக்கத்துல சர்ச் ஆஃப் ஆல் நேஷன்ஸ்னு ஒரு பெரிய ஆலயம் இருக்குது. அந்த ஆலயம் எல்லா நாட்டில இருந்தும் பணம் போட்டு கான்ட்ரிபியூட் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல காரியங்களையும் நம்ம பார்க்க முடியும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்பாடு அடைய அது ஒரு காரணம். அது ஒரு புனித யாத்திரைன்னு சொல்லி அதை எடுத்துக்கிடாம நம்முடைய கிறிஸ்துவானவர் செய்த காரியங்களை அறிய போறோம்னு சொல்ற எண்ணத்தோட போனோம்னா நமக்கு அது ஆசீர்வாதமா தான் இருக்கும். அடுத்தது ஃப்ரைடேல பார்க்கும்போது பிட்ரேயல், அரெஸ்ட், அவருடைய கேள்விகள், குரூசிஃபிக்ஷன், டெத். அதே மாதிரி இயேசு சுவாமிய நிறுத்தி பிலாத்து கேள்வி கேட்ட நம்ம இதுல 3 இன்சிடென்ட தான் இவர் சொல்றாரு. 15வது அதிகாரத்துக்கும் வரும்போது பிரதான ஆசாரியரிடத்தில் கொண்டு போனார்கள். 15வது அதிகாரம் 53வது வசனம், பிரதான ஆசாரியன். அடுத்தது ஆலோசனை சங்கத்தார். அடுத்தது 14வது அதிகாரத்துல இவங்க 2 பேரும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது பிலாத்துவின் இடத்துல கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி 3 இடத்துல அவரை கேள்வி கேட்டது. அந்த பிலாத்து கேள்வி கேட்ட அந்த அரண்மனையில உள்ள ஒரு முറി, இயேசு சுவாமியை அவங்க நிறுத்தி இருந்த இடத்த பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கும் அப்படியே வச்சிருக்காங்க. ஒரு மனுஷன் தான் அதுக்குள்ள நிக்க முடியும். அதுல இறங்கி உள்ள போறதே அவ்வளவு பெரிய கஷ்டம். அந்த மாதிரியான ஒரு இடத்துல நிறுத்தி தான் அவரை கேள்வி கேட்டிருக்காங்க. மரண தண்டனைக்கு பாத்திரவான்கள், குற்றவாளிகளா பெரும் குற்றத்தை செய்தவங்களை நிறுத்துற இடத்துலதான் இயேசு சுவாமியை நிறுத்தி கேள்வி கேட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்காக அவர் சகித்த பாடுகள், வேதனைகளை நம்மால உணர்வதற்கு முடியும். அடுத்தது சனிக்கிழமையில பரியல், ஞாயிற்றுக்கிழமையில ரெசரக்ஷன். ஸோ 14வது அதிகாரத்துல பிக்கா முடிக்கலாம். அனாயிண்டிங் நம்ம பார்த்துட்டோம், முடிச்சிட்டோம். ஸோ இந்த ட்ரையல் எங்கெங்க நடந்ததுன்னு பார்க்குறோம். முதல்ல பிரீஸ்ட், அப்புறம் பிலாத்துவினுடைய அரண்மனை,
அதுதான் பிரேட்டோரியம்னு சொல்றாங்க. ஃபால்ஸ்லி அக்யூஸ்ட் அண்ட் அக்யூஸ்ட் ஆஃப் பீயிங் அ கிங். அவர் மேல சுமத்தின குற்றம் இதே ஒண்ணுதான். ஏன்னா அவர் 62வது வசனம், 14வது அதிகாரம் 62வது வசனத்துல 61ல கேக்குறான், உத்தரவு சொல்ல, மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? இதுவரைக்கும் அவர் அதை வெளிப்படையா சொன்னதே கிடையாது. இப்பதான் சொல்றாரு. அதற்கேசு, நான் அவர்தான், உண்மையா நான் தேவனுடைய கிறிஸ்து தான் சொல்றத வெளிப்படையா அவர் அறிவிக்கிறாரு. அதுதான் அவர் மேல சுமத்தப்பட்ட பெரிதான குற்றம். அடுத்தது ஏரோதுடைய மாளிகை. ஏரோதுடைய மாளிகையில கேள்வி கேட்கப்பட்டத மார்க்கு எழுதல. திருப்பி பிலாத்துவோட அவர் நிறுத்திடுறாரு. பிலாத்து தான் அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறான்னு சொல்றதும் நம்ம பார்க்கிறோம். இது அத்தனையும் இந்த 14வது அதிகாரத்துல 14, 15 அதிகாரங்கள்ல நடைபெறுகிற நிகழ்ச்சிகள். அதுல ஒரு வசனம், இயேசுவாமிய சிலுவையில் அறையும் போது நம்ம இதுல ஈவென்ட்ஸ் ப்ரையர் டு குரூசிஃபிக்ஷனை பார்க்கிறோம், ஈவென்ட்ஸ் அட் குரூசிஃபிக்ஷனை பார்க்கிறோம், ஈவென்ட்ஸ் ஆஃப்டர் குரூசிஃபிக்ஷன். குரூசிஃபிக்ஷன்ல சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி, முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தினார்கள். இந்த முள்முடி அவருக்கு எதுக்காக வச்சாங்க? அது ஒரு கேள்வி. சிவப்பான மேலங்கி, அங்கியை கலத்துனாங்க, அதை சீட்டு போட்டாங்க, அனைத்தும் இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வருடமும் பேஷன் வீக்ல அந்த 40 நாள்ல நம்ம கேட்கிற நிகழ்ச்சிகள் நம்ம படிக்கிறது நல்லா தெரியும். அதனாலதான் இதெல்லாமே குயிக்கா விட்டு போயிடுறேன். இந்த முள்முடியை எதுக்காக வச்சாங்கன்னு சொன்னா, அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அவங்கள ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியில அனுப்பிட்டு, தேவன் கொடுத்த சாபத்துல ஒண்ணு, பூமி முள்களினால் நிரப்பப்பட்டிருந்த ஆதியாகமம் 3, 17, 18 வசனங்களை இதோட நம்ம படிக்கலாம். அப்போ அது ஒரு சாபத்தின் விளைவா? அது வரைக்கும் பூமியில முள்கள் இல்ல, சாபத்தின் விளைவா முள்கள் முளைக்குது. அந்த முள்ளினுடைய சாபத்தை, அந்த கீழ்ப்படியாமையின் சாபத்தை தீர்க்கும்படியாக தான் ஏசு கிறிஸ்து அவர் மேல என்ன வச்சாங்க? அவங்க தெரியாம வச்சாங்க, அதை ஒரு கிரீடம் மாதிரி பண்ணி வச்சாங்க. ஆனா இட் இன்டைரக்ட்லி கோஸ் டு தி கர்ஸ் ஆஃப் தார்ன்ஸ். முள்ளினால அன்னைக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த சாபம், அதை முறிக்கும்படியாக கிறிஸ்து தன்னுடைய சிரசின் மேல் முள்முடியை சுமந்தாருன்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமும் 3, 17, 18 இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம பின்பற்றுறது யாரையோ எவரையோ இல்லை, உண்மையாகவே வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காக மட்டும் இல்லாம நம்முடைய சாபங்களுக்காக, நாம் அண்டு ஆதாம் ஏவாள் செய்த பாவத்து நிமித்தம் அந்த சாபத்திற்காக மரித்த ஒரு கிறிஸ்துவ, இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்காக மரித்த ஒரு கிறிஸ்துவ தான் நம்ம பின்பற்றோம். So Jesus set us free from the penalty of sin, from the power of sin, from the presence of sin. 3ல இருந்து நம்ம விடுவிச்சிருக்காரு. பெனல்டி ஆஃப் சின் எதுன்னா, அன்னைக்கு ஆதாம் ஏவாள ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டுட்டு, அதுக்கு பின்னால நம்ம புதிய ஏற்பாட்டுல வரும்போது வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த விதமான நித்திய மரணத்துல இருந்து நம்ம விடுவிக்கப்பட்டதுதான் பெனல்டி ஆஃப் சின். அடுத்தது பவர் ஆஃப் சின். பவர் ஆஃப் சின் என்னன்னா, நம்ம தீய வழிகளுக்குள்ள கொண்டு செல்வது பவர் ஆஃப் சின். சாத்தான் ரெடியா தான் இருக்கான், எப்ப வேணும்னாலும் யார வேணும்னாலும் விடத்தல்ல அவனால முடியும். தேவனிடத்துல போய் தேவ சமூகத்துல நின்று பெர்மிஷன் கேட்டுட்டே காரியங்களை செய்யறான். அப்படின்னா நம்ம ஏமாத்துறோம். அந்த நீதிமானாய உத்தமனாய யோபு, இது மாதிரியான காரியங்களை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, நம்ம எந்த வேளையிலும் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள அடைக்கலத்தை பற்றி கொண்டு நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை அவருடைய கரத்துக்குள்ள கொடுத்து நம்ம இருந்தா மட்டும்தான் வெற்றியா வாழ முடியும். கடைசியில பிரசன்ஸ் ஆஃப் சின். கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யார விழுங்கலான்னு சொல்லிட்டு அவன் அலைந்து திரிகிறான்னு சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, ஸோ அதனால we should be able to overcome the penalty of sin, the power of sin
and the presence of sin. Only through the blood of Jesus this can be done. அவருடைய இரத்தத்தினால நம்ம முத்திரீகரிக்கப்பட்டா மட்டும்தான் இதுல நம்ம வெற்றியை பெற முடியும். அடுத்தது இந்த 15வது அதிகாரத்துல அவருடைய சிலுவையில் அறைதல், சிலுவையில நடந்த நிகழ்ச்சி, கடைசியில அந்த சிலுவையில அவர் சொன்ன வசனத்தையும் பார்க்கிறோம். 6ஆம் மணி நேரம் முதல் 33வது வசனம், நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் சொல்ற வசனம். இத நம்ம சங்கீதம் 22 முதல் வசனத்துல பார்க்கிறோம். சங்கீதம் 22ம் ஏசாயா 53வது அதிகாரத்தையும் நம்ம படிச்சோம்னா முழுதுமா இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை முன்னதாகவே எழுதிட்டாங்க. என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும், அவர் அந்த நேரத்துல எப்படி இருப்பாரு, இதுவரைக்கும் வேகமா வேலையை செய்தவர், இதுவரைக்கும் போதனைகளை நடத்தினவர், அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படும் ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாது இருந்தாருன்னு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறாரு. அந்த 2 அதிகாரங்களையும் நம்ம வச்சு இயேசுவினுடைய சிலுவை பாடுகளையும் நம்ம படிச்சோம்னா இன்னும் நமக்கு அது கிளியரா புரியும். ஸோ இதுல ஈவென்ட்ஸ் அட் குரூசிஃபிக்ஷன், ஈவென்ட்ஸ் ஆஃப்டர் குரூசிஃபிக்ஷனையும் நம்ம பார்க்குறோம். நமக்கு ஸோ ஏசு இந்த காரியங்களை செய்தாருன்னு சொல்றத மற்றவங்களுக்கும் சொல்ல முடியணும், நாமும் அதை பின்பற்றணும்னு சொல்றத நம்ம பார்க்கறாரு. அதனால கடைசியில சிலுவையில அறைந்து முதல்ல 8வது அதிகாரத்துல பார்த்தோம் கிளைமேக்ஸ். அது என்ன கிளைமேக்ஸ்னா பேதுரு அவரை கிறிஸ்துன்னு சொல்றாரு. இங்க கிறிஸ்துன்னு சொல்றது யாரு? சன் ஆஃப் மேன். ட்ரூலி திஸ் மேன் வாஸ் த சன் ஆஃப் காட். தேவனுடைய குமாரன் சொல்லி 100க்கு அதிபதி 15:39 சொல்றத நம்ம பார்க்கிறோம். 15:39வது வசனத்துல அவர் சொல்றாரு, எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன். அந்த 100க்கு அதிபதி ஒரு ரோம படை தலைவன். அவன் சொல்றான், பேதுரு இயேசுவாமியுடைய சீடன், ஆனா இங்க ரோம படை தளபதி புறமதத்தை சேர்ந்தவன் சொல்றான் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். அப்படியே அந்த மாதிரியா அவருடைய சாட்சி, அவனுடைய வாயிலிருந்து வந்த சாட்சி இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்றத நமக்கு திரும்ப வெளிப்படுது. திஸ் இஸ் த செகண்ட் கிளைமேக்ஸ் ஆஃப் மார்க். இதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஸ்லைட்ல அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ப்ராஃபசிஸ் எங்க ஃபில்ஃபில் ஆச்சு, எந்த இடத்துல சொல்லப்பட்ட ப்ராஃபசிஸ் எந்தெந்த நற்செய்தி நூல்கள்ல ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு சொல்லி நடைபெற்றது, நிறைவேறிட்டுன்னு சொல்றதும் நம்ம பார்க்கலாம். 16வது அதிகாரத்துக்கு வந்துருவோம், முடிச்சிடுறேன் இப்போ. உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல்ல பார்க்கும்போது 1 முதல் 8 வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட், உயிர்த்தெழுதலின் அறிவிப்பு. அங்க அறிவிக்கிறது யாருன்னா, உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி 16வது அதிகாரம் 6வது வசனம், பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். ஃபுல் ப்ரூஃப். இன்னைக்கும் எருசலேம் போனீங்கன்னா அந்த கல்லறையை நம்ம பார்க்கலாம். கல்லறையில யாருமே இல்லைன்னு சொல்றத அன்னைக்கே தேவதூதன் அறிவிச்சிட்டாரு. இதை யாருக்கு அறிவித்தாரு முதல்லன்னு சொல்லும்போது ரொம்ப அதிசயமா, நான் தான் அதை படிக்கும் போது யோசித்தேன். இயேசுவினுடைய பிறப்புக்கு பின்னால முதல்ல ஒரு அண்ணா ஓடுனா அவருடைய பிறப்பை ப்ரொக்ளைம் பண்றதுக்கு. தேவாலயத்துல இருந்து பல வருடம் இதுக்காக காத்திருந்து குழந்தை இயேசுவை பார்த்த உடனே அதை அறிவிக்க சென்றாள்னு பார்க்கிறோம். அதுவும் ஒரு பெண் தான். இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த போது முதல் தரிசனமும் யாருக்கு தான்னா ஒரு பெண்ணுக்கு தான். ஸோ எவ்வளவு ப்ரிவிலேஜ்டு வி ஆர். நான் நினைக்கிறேன் ஜென்ஸை விட வி லேடிஸ் ஆர் மோர் ப்ரிவிலேஜ்டு. இதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த எல்லா வசனத்தை நம்ம பார்க்கும்போது, நம்ம மத்தேயு வாரத்தின் முதல் நாளில் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்துக்கு வந்து, எப்ப வந்தா கல்லறைக்கு? அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது.
அவரை தேட வேண்டிய நேரம் தேடிதான் வரா. செய்ய வேண்டியதை செய்வோம்னு சொல்லி இவங்க என்ன கந்த வர்க்கம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வராங்கன்னு நம்ம மற்ற நற்செய்தி நூல்ல பாக்குறோம். அந்த நேரத்துல கல்லறைக்கு வரா. அந்த கல்லறைக்கு வார நேரம் தான் இம்பார்ட்டன்ட். இந்த அதிகாலை வேளையில நம்ம அவரை தேடுறோமா? அவரை தேடி அன்னைக்கு வந்த மரியாதை போல நம்ம வாழ்க்கை இருக்குதா? தேவன் நமக்கு செய்த நன்மைகளை காலையில எழும்பி அவர் சமூகத்துல நம்ம அறிக்கையிட்டு அவருடைய பாதத்துல நம்ம நிக்கிறோமா? அந்த மாதிரி ஒரு பெண் நின்றால் கண்டிப்பா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதா தான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம கண்டிப்பா பெற்றுக்கொள்ள முடியும் சொல்றத நம்ம வேதத்துல மறுபடியும் மறுபடியும் பார்க்கிறோம். அதுலயும் அதே மாதிரி யோவான் 4வது அதிகாரத்துல சமாரியா ஸ்திரீ சுவிசேஷத்தை அறிவிக்க ஓடுனான்னு பாக்குறோம். கிராமத்துல போய் அறிவிக்கிறா. அந்த கிராமம் முழுதுமே இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒரு பாவியான ஸ்திரீ. யாரையும் நம்ம கண்டம் பண்ண முடியாது. எப்படிப்பட்டவளா இருக்கலாம், அவளுடைய மாற்றம் இயேசுவாமியை தரிசித்த நேரத்துல அவளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கிறோம். அறிவிக்க ஓடுறா, மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. அதுவும் ஒரு பெண் தான். ஒரு பெண்ணால எதை செய்ய முடியும்? we are helpless நம்ம நினைக்கிறோம். we are the weaker section நினைக்கிறோம். no, we are the warriors of Jesus. அவருடைய போர் வீரர்கள்னு சொல்றத நம்ம இந்த வசனத்துல நேத்திக்கு நான் சொன்ன மாதிரி அப்படி ஒரு தீசிஸ் எடுத்தோம்னா, ladies role in the life of Jesus and the blessings that we will receive from Jesus is greater than what men have received and recorded. வேதத்துல கூறப்பட்டிருக்கிற அனைத்தை விட அதிகமா பெண்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா காணப்படுறாங்கன்னு சொல்றத என்னால ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள முடியுது. அதே மாதிரி அன்னாள் அறிவிக்க சென்றால், அங்க அடுத்தது சமாரியா ஸ்திரீ புறமத ஸ்திரீ அவ அறிவிக்க சென்றால், இங்க மரியாள் தான் போறா சீஷர்களுக்கு சொல்ல. சீஷர்கள் பார்த்துட்டு வந்து சொல்ல வேண்டியவங்க வரல. அடுத்தல பாக்குறோம் 14வது வசனத்துல 11 போஜன பந்தி இருக்காங்க, கூலா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க போறார் இயேசுவாமி. So the responsibility of women entrusted to us is greater than what is being given to the male folk. குடும்பத்தை கட்டுறது ஸ்திரீன்னு சொல்றத நம்ம ப்ராவர்ப்ஸ்ல நீதிமொழிகள்ல ஞானி சொல்றாரு. அதுக்கு முற்றிலும் திகைந்ததா நம்ம புதிய ஏற்பாட்டுல நற்செய்தி நூல்கள்ல பாக்குறோம். தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருப்போம், தேவனை தரிசிப்போம், அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை பெறுவோம், அதை மற்றவங்களுக்கும் கொடுப்போம். அதுதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு. நம்முடைய ஜெபம் மிக மிக தேவை. அது குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, சபைக்கு சமுதாயத்துக்கு தேவைன்னு சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம். So prayerlessness is a sure recipe for Satan to enter into the lives. ஜெப வாழ்க்கை இல்லைன்னா சாத்தான் நமக்குள்ள வாரதுக்கு, நம்ம குடும்பத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு கண்டிப்பா அது ஒரு ரெசிபியா இருக்குதுன்னு சொல்லி ராபர்ட் சாலமன் சொல்ற தேவ பக்தன் சொல்றாரு. prayerlessness is a recipe for allowing Satan to enter into the lives. நம்முடைய வீட்டுக்குள்ள, நம்முடைய குடும்பத்துக்குள்ள சாத்தான் உள்புகுந்து குடும்பத்தின் சமாதானத்தை சந்தோஷத்தை கெடுக்காம இருக்கணும்னா அதிகாலையில நாம் அவரை தேடணும்னு சொல்றத இந்த ரிசரக்ஷன் சாப்டர்ல நம்ம பார்க்க முடியுது. இதுல விமன் அட் த கிரேவ் க்ளோரியஸ் அனௌன்ஸ்மெண்ட், அதுதான் அந்த ஏஞ்சல் அதை அறிவிக்கிறாருன்னு சொல்றதையும் பார்க்கிறோம். ஏஞ்சல் அதை அறிவிக்கிறாரு, ஒரு வாலிபன் தான் சொல்லியிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கும்போது அடுத்தது யாருக்கு அவர் தரிசனம் கொடுக்கிறாருன்னா, அது மறுரூப தரிசனம். இங்க மரியாள் அவரை இயேசுவாமியாவே பார்க்கிறா. அதன் பின்பு வசனம் 12ல அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது மறுரூபமாய் தரிசனமானாருன்னு பார்க்கிறோம். அடுத்தது சீஷர்களுக்கு தரிசனமானாருன்னு பார்க்கிறோம். அதையும் முடிச்சுட்டு கடைசியில பரமேறுகிறார். அப்போஸ்தலர் 1:9 முதல் 11 வரையிலும் நம்ம அதையும் பார்க்கிறோம். அதுக்கு முன்னால ஒரு பெரிய கட்டளையை கொடுத்துட்டு போறாரு. என்ன சொல்றாரு? விசுவாசம் உள்ளாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் தேவை, ஞானஸ்நானம் தேவை, ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் சொல்றாரு. முந்தின வசனத்துல சொல்றாரு, அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சீஷர்கள்ட்ட சொல்றாரு. அவங்க அவிசுவாசத்தை கண்டிச்சாரு, அவரை புரிந்து கொள்ள முடியாததை கண்டிச்சாரு. கண்டிச்சுட்டு அவங்கள்ட்ட சொல்றாரு, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஸோ திஸ் இஸ் த டாஸ்க் given to us today. இன்னைக்கு நமக்கு தரப்பட்டிருக்க பொறுப்பும் இதுதான். உலகம் எங்கும் போய் நம்மால முடிஞ்ச வரைக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன், அவர் எனக்காக மரித்தார், உனக்காக மரித்தார், பரலோகத்தில் நமக்கு ஒரு பங்கு தாரதுக்கு வேண்டி மரிச்சாருன்னு சொல்றத சொல்லி நம்ம அவருடைய அதை பறைசாற்றணும்னு சொல்றாரு. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெசரக்ஷன் என்னென்னு சொல்லி பார்க்குறோம். ஜீசஸ் இஸ் த சன் ஆஃப் காட், டெத் ஹாஸ் பீன் கான்கர்ட், தேர் இஸ் லைஃப் ஆஃப்டர் டெத், gives meaning to the entire life of Christian. கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால தான் கிறிஸ்தவனுக்கு வாழ்க்கையே. gives hope to a Christian, necessary for salvation, necessary for our intercession. நமக்காக இன்னைக்கு பிதாவின் வலது பார்சத்துல அவர் உட்கார்ந்து பரிந்து பேசுறதுக்கு அவருடைய உயிர்த்தெழுதல் தேவையா இருந்தது. ஸோ இந்த காரியங்கள்னால தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஒரே ஒரு மினிட், நேற்றுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்குரிய பதில நான் சொல்லிடுறேன். So why is Jerusalem called the holy city? So எருசலேம் எதனால பரிசுத்த நகரம்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னு கேட்டிருந்தாங்க. எருசலேம் 3 மதத்தினருக்கு பரிசுத்தமான இடம். யூதருக்கு, இஸ்லாமியருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு. யூதருக்கு எதனாலன்னா தங்களுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாம் பலியிட்ட மோரியா மலை எல்லாமே எருசலேம்ல தான் இருக்குது. அதனால தே கன்சிடர்ட் இட் அ ஹோலி பிளேஸ். அடுத்தது இஸ்லாமியர் அதை ஏன் ஹோலி பிளேஸ்ன்னு வச்சிருக்காங்கன்னா அங்கதான் அந்த டோம் ஆஃப் ராக் இருக்குது. இன்னைக்கு எருசலேமுக்கு நடுவில் இருக்குது. அது அவங்களுடைய ஒரு மசூதி. கோல்டன் டெம்பிள் இருந்த இடத்துல இன்னைக்கு அவங்க கோல்டன் மாஸ்க் வச்சிருக்காங்க. கர்த்தர் அதை மாற்றி தரும்போதுதான் எருசலேம் தேவாலயம் கட்டப்படும், அவருடைய வருகை இருக்கும்னு சொல்லுது. அது கர்த்தர் அதை மாற்றி தருவாருன்னு சொல்லி இன்று யூதர்கள் நம்பிக்கொண்டு, கிறிஸ்தவர்களும் நம்பிக்கொண்டு நம்ம அந்த நாளை எதிர்நோக்கி காத்திருக்கோம். 3வது தேவாலயம் கட்டுவதற்குள்ள அனைத்து ஆயத்தங்களும் ரெடி ஆயிற்றுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த எருசலேம்னு சொல்லும் போது இட்ஸ் abode of peace, இட்ஸ் a place of peace, சமாதானத்தின் இடம்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஜெருசலம், ஷாலோம்னு சொல்லும்போது சமாதானம், ஃபவுண்டேஷன் ஆஃப் பீஸ். இப்போ இதை தாவீது தான் முதல்ல அதை கேபிட்டல் சிட்டியா மாத்தினாரு. அங்க தேவனுடைய ஆலயம் சாலோமோனால் கட்டப்பட்டது. அதுக்கு பின்னால பாபிலோனின் சிறையிருப்புல போச்சுது, எல்லாம் போச்சுது. ரோமர் காலத்துல கான்ஸ்டன்டைன், அன்னைக்கு முதல் கிறிஸ்தவரான ரோம பேரரசர், அவருடைய தாய் எருசலேமுக்கு புனித யாத்திரை போனாங்களாம். போனவங்க அந்த இடத்த பார்த்துட்டு அங்க ஒரு தேவாலயம் கட்டணும், இயேசு கிறிஸ்துவை எந்த இடத்துல அடக்கம் பண்ணினாங்களோ அந்த இடத்துல தேவாலயம் கட்டணும்னு சொல்லி கேட்டாங்க. கான்ஸ்டன்டைன் அதே இடத்துல ஹோலி செப்பல்கர்னு சொல்லி ஒரு பெரிய ஆலயத்தை கட்டியிருக்காரு. நாங்க போன டைம்லயும் அதுக்கு ஒரு பார்ட்ல ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்குது, ஒரு சைட்ல தான் அலோவ் பண்ணாங்க. ஸோ அந்த ஹோலி செப்பல்கர், இந்த மாதிரி பல காரணங்களால கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு ஹோலி பிளேஸா இருக்குது. அதனால புனித பயணம்னு போறவங்க போறாங்க. ஆனா அத புனித பயணம் இல்லை, வேதத்தினுடைய மகத்துவங்களை காண்பதற்கும் அதை இன்னும் ஆழமா புரிந்து கொள்வதற்கும் அந்த யாத்திரை தேவைன்னு சொல்லி என்னுடைய இன்றைய கண்ணோட்டம். ஸோ அதனால அந்த பிளேஸ் ஹோலி பிளேஸ்ன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நம்ம பெத்லஹேம அப்பத்தின் வீடுன்னு சொல்ற மாதிரி இது சமாதானத்தின் இடம். அதனாலதான் எருசலேம் சிட்டி ஆஃப் டேவிட், தாவீதின் பட்டணம்னு அழைக்கப்படுது. தேவனுடைய சமாதான ஸ்தலம். அங்க இருந்துதான் அவருடைய இறப்பு, அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் 3 நடந்ததுனால இட் இஸ் கன்சிடர்ட் டு பி a holy place.
புரியுதாமா? நேற்றுக்கு யாரோ கேட்டிருந்தீங்க. சாரி, ஐ ஹவ் டேக்கன் மோர் டைம். இன்னைக்கு இதோட முடிச்சிடலாம், ஜெபிக்கலாம். பரிசுத்த